மயிலாடுதுறையின் பிரபலமான திரையரங்கமான பியர்லெஸ் தனது 62 ஆண்டுகால திரைப்பயணத்தை முடித்துக் கொள்கிறது. பல திரைப்பட விரும்பிகளின் திரையரங்கமாக இருந்த பியர்லெஸ் தனது திரைப்பயணத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறது. ஒரு திரைப்படம் பார்க்க வேண்டுமென்றால் திரையரங்கம் சென்றுதான் பார்க்க வேண்டும் என்று ஒரு காலம் இருந்தது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் திரைப்படங்களை காண்பதிலும் திரைப்படங்களை வெளியிடுவதிலும் கூட பல மாற்றங்கள் வந்துவிட்டன. என்னதான் OTT தளங்களில் அமர்ந்த இடத்தில் ஒரே நாளில் ஒரே மூச்சில் 3-4 படங்களை பார்த்தாலும் பல கோடிகள் செலவு செய்து பல்லாயிரம் பேர் வியர்வை சிந்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம் மனதுக்கு பிடித்த நாயக நாயகிகளை சுமார் 76க்கு 97 அடிகள் திரையில் பஞ்ச் வசனங்களை பக்கவான ஒளி சேர்க்கையோடு தெறிக்க விட்டு கைத்தட்டல் விசில் சத்தம் என பல ஆரவாரங்களுடன் காணும்போது திரைப்பட ரசிகர்கள் ஒருவித பரவச நிலையை அடைவார்கள். செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள் வருவதற்கு முன்பு வரை பெரும்பாலும் திரையரங்குகளில் மட்டுமே திரைப்படங்களை பார்க்க முடியும். சில ஊர்களில் அவ்வப்போது விசேஷ வீடுகளில் கோவில் திருவிழாக்களில் தொலைக்காட்சி பெட்டியையும் கேசட்டுகளையும் வாடகைக்கு எடுத்து வந்து படங்கள் பார்க்கும் வழக்கம் இருந்தது. 60, 70, 80, 90களில் ஒவ்வொரு திரைப்பட அனுபவமும் 1000 கதைகளை சொல்லும். பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் திரையரங்கம் சென்று திரைப்படம் பார்ப்பதே எட்டாக்கனியாக இருந்த காலமும் உண்டு. திருமணத்திற்கு பிறகு கணவனுடன் பார்த்த முதல் படம், காதலர்கள் கார்னர் சீட்டில் அமர்ந்து பார்த்த படம், சிறு வயதில் முதலில் திரையரங்கம் சென்று பார்த்த படம் என்று நாம் திரைப்படங்கள் பற்றி எதை நினைவு கூறினாலும் நாம் எந்த திரையரங்கில் பார்த்தோம் என்று திரையரங்கின் பெயரை கூற மறக்க மாட்டோம். திரைப்படக்கலையின் மீது தீராத காதல் கொண்டவர்களே திரையரங்குகளை தொடங்கினர். தொழில்நுட்பங்களும் தொலைத்தொடர்பு துறையும் பெரிதும் வளர்ந்திராத காலகட்டத்தில் ஒரு படத்தை வாங்கி திரையில் ஓட்டுவதென்பது பெரும் மெனக்கடல்களை கொண்டதாகும். பெருநகரங்கள், சிறு நகரங்கள், சிற்றூர்கள் என எந்தெந்த பாரபட்சமும் இல்லாமல் பல திரையரங்குகள் பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டு வருகின்றன. ஆசியாவிலேயே பெரிய திரையரங்கம் என பெயர் பெற்ற தங்கம் திரையரங்கிற்கு மூடுவிழா கண்டோம். இந்த வகையில் மயிலாடுதுறையில் ஊரின் மிக முக்கிய பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான 62 ஆண்டு பழமையான பியர்லெஸ் திரையரங்கம் மூடப்படுவதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் என பல தரப்பினர் விருப்பமான திரையரங்கமாக இருந்த இந்த திரையரங்கம் போதிய கூட்டம் வராததால் இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டதாக தெரிகிறது. மயிலாடுதுறையில் 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திரையரங்கம் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ளது. முதலாக 1962ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமான பீம்சிங் இயக்கத்தில் பார்த்தால் பசி தீரும் படத்துடன் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய பியர்லெஸ் திரையரங்கம் தற்போது ராம்தேவ் இயக்கத்தில் பாக்யராஜ் நடிப்பில் வெளியாகியுள்ள 3ஆம் மனிதன் படத்துடன் தனது ஓட்டத்தை நிறுத்திக் கொள்கிறது. கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு பல திரையரங்குகள் மாற்றி அமைக்கப்பட்டு டிக்கெட் கட்டணமும் உயர்த்தப்பட்டன. ஆனால் பியர்லெஸ் திரையரங்கம் தனி திரையரங்கிற்கு அரசாங்கம் நிர்ணயித்த டிக்கெட் கட்டணத்தை மட்டுமே வசூலித்து வந்தது. இதனால் மயிலாடுதுறை பகுதியில் நடுத்தர வர்க்கத்தினர் ஏற்ற திரையரங்கமாக இருந்த பியர்லெஸ் திரையரங்கம் அனைத்து தரப்பினரும் பெரிதும் விரும்பப்பட்ட பல ஹிட் படங்களை ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருந்த திரையரங்கம் மூடப்படுவது இந்த திரையரங்கத்தில் பல இனிமையான நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும் திரை ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.